நமக்கு வந்து லைஃப்பில் வந்து பாபா குழந்தைங்க வந்து சதோ பிரதானம் ஆக ஆக நமக்கு ஒரு சில வாய்ப்புகள், ஒரு சில சலுகைகள், ஒரு சில நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும். அப்போ வந்து ஒரு சில அதாவது ஒரு பிரதர் டாக்டராக இருக்காங்க. அவர் 2 பென்ஸ் கார் வச்சுருக்காரு. மேபி அவர் இந்த ஆடியோ கேட்டால் சிரிப்பார், என்னை தான் இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு. ஓம் சாந்தி. ஸோ ஆனால் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களாம் கண்டிப்பாக வந்து 108க்குலாம் வரமாட்டாங்க, இவங்கள பாபா வந்து இப்பயே நல்லா வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். ஓகேங்களா? இல்லை இவர் வந்து 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க, இவங்க பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, இவங்க கார் வச்சுருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் வர முடியாது, குப்தமாக இருந்தால் தான் 108க்கு வர முடியும், சரண்டர் சிஸ்டரில் பாப்புலராக இருக்கவங்களாம் 108க்கு வர முடியாதுன்னு மனசு தேத்திப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அப்படி கிடையாது. பாபா வந்து அந்த மாதிரி சொல்லலை. தாதி ஜானகி, குல்சா தாதிலாம் இதை விட ராயலாக வாழ்ந்தாங்களே. அப்போது அவங்களாம் கண்டிப்பாக 108க்கு வரவே முடியாது என்ன? அது குல்சா தாதிலாம் வர முடியாதா? பிரகாஷ் மணி தாதி அது எப்படி? அது ராயல் ஃபேமிலியில் கண்டிப்பாக அவங்களாம் வருவாங்க, வராமலாம் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் விஷயம் என்னென்னா, மேலே இருக்கவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, கீழே இருக்கவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பாபாவோட லைஃப்ல. இவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க, எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சுச்சுவேஷன் பாபாவோட லைஃப்பில் அமையுதுன்னா நம்மக்கிட்ட தான் நிறைய குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் மகாரதி குழந்தைங்களும் இதே யஜ்யத்தில் தான் இருக்காங்க. பிரம்ம பாபா மாமா உருவாகலையா? நம்ம கண்ணு அந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியணும், அவங்களோட கான்டெக்ட் நமக்கு வேணும். அந்த மாதிரி நபர்களோட நீங்கள் பழகும் போது உங்கள் லைஃப் முன்னேறும். பாபா அதான் சொல்லியிருக்காரு, தீய சகவாசம் உங்களை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த யஜ்யத்தில் நிறைய பேர் சரண்டர் சிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லௌகீகமாக இருந்தாலும் சரி, இல்லை திடீர்னு கல்யாணம் பண்ணிப்பாங்க, என்ன வேணால் நடக்கட்டும். பாபா வாணியில் சொல்லியிருக்காரு இல்லை, 30 வருஷமாக இருந்த என் குழந்தை என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னு. ஏன்னா இது வந்து ராஜ்யம் உருவாயிட்ருக்கு. இதில் நம்ம வந்து இவங்கள பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம பிரஜை தான் ஆக முடியும். ஸோ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது யார்? ஸோ பணம் இருக்குது, இவங்க சரண்டராக இருக்காங்க, இவங்க விஐபியாக இருக்காங்க, இல்லை சிஸ்டர் சிவானியாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் அப்படிங்கிற அந்த வின்பத்தை சில பிகேஸோ இல்லை நான் பிகேஸே சொல்லுவாங்க, என்னப்பா நீங்கள் இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ இது அந்த மாதிரி கிடையாது. ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையிலும் எந்த மாதிரி என்ன தான் நமக்கு பெயர் புகழ் இல்லை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இல்லை லௌகீக வீட்டில் ஷைனிங்காக இருந்தாலும், இல்லை ஒரு பிஸ்னஸில் ஷைனிங்காக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியர் யாராக இருந்தாலும் நீங்கள் 108க்கு வர முடியும். ஸோ எங்கள் கான்செப்ட் வந்து என்னுடையது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பாபா நீங்கள் முள்ளியில் கூட சொல்லியிருக்காரு, என்னுடையது இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஒரு குடிசை வீடு தான் இருக்குது, நீங்கள் என்னுடையதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணக்காரங்க. நீங்கள் மாளிகையிலேயே இருந்தாலும் ஃப்ளைட்டே பாபா உங்களுக்கு கொடுத்தாலும், ஏன்னா தாதி ஜானகிக்கெலாம் கடைசியாக ஒரு ஃப்ளைட்டே கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருந்துமே அவங்க அது என்னுடையதுன்னு இல்லைனா அவங்க பிச்சைக்காரங்க. பெக்கர்னால் நான் மாயாவோட உலகத்தில் தான் பெக்கர், ஜீரோ, அங்கே ஹீரோ தான். ஓகேங்களா? என்னுடையதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்கக்கிட்ட எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும், பெரிய விஐபியாக இருந்தாலும், அதை ஸ்வீகாரம் பண்ணாமல் எனக்கு ஒரு சிவன் தான் அப்படின்னு வாழ்கிறவங்களுக்கு பேர் தான் ராஜ ரிஷி. ஒரு கதையே இருக்குது, ராஜ ரிஷி ராஜாவாக வாழுவான், ஆனால் என்னுடையது இல்லை அப்படிங்கிறத உணர்வில் அந்த ராஜா வாழ்வார். ஸோ இங்கே பாபாவோட நினைவுலேருந்து நீங்கள் யோகா பண்ண பாவம் அழி புண்ணியம் அதிகமாகும், எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் ஆடி காரில் கூட போகலாம், பென்ஸ் காரில் கூட போகலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்க பொறாமையால் உங்களை திட்டலாம், என்ன வேணால் சொல்லலாம், பிகேஸ் ஆர் நான் பிகேஸ், இது சகஜம்தான். ஏன்னா நம்ம எங்கேயத்தில் பார்க்குறோம், இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பேசணுமா அப்படிங்கிறத தாண்டி இது ரியாலிட்டியாக நடக்குது. அது ஒவ்வொரு பிகேஸ்க்கே தெரியும். இதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. எதுக்கு பேசுகிறோன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பேசுகிறோம் வச்சு மற்றவங்களோட குறைகளை நான் பேசலை. யார் என்ன பேசினாலும், எப்படி பேசினாலும், எது இருந்தாலும் பாபாவோட மனசில் யார் எப்படி இருக்கா அப்படின்னு பாபாவுக்கு தான் தெரியும். பிரம்ம பாபாவுக்கு பஸ்ஸு வந்து நின்றுச்சு, கோடி கணக்கு, அந்த டைம்லேயே லட்சக்கணக்கு, இப்போ தான் கோடி லட்சக்கணக்கில் ஃபண்டு வந்துச்சு. பிரம்ம பாபா அதை ஸ்வீகாரம் பண்ணலையே, அவர் நாராயணன் ஆகலையா? மம்மாவுக்கு அவ்வளோ பெயர் புகழ், அந்த காலத்துலேயே ஃப்ளைட்டில் போனாங்க, அங்கே போய் சேவை பண்ணாங்க, இது
அவங்க மம்மாவாகலையா? ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்னா, இவங்க விஐபியாக இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, அதெல்லாம் இப்போ கான்செப்ட் இல்லை. யார் எப்படி இருந்தாலும் இது என்னுடையதுங்கிற அந்த உணர்வில் இருந்தீங்கன்னா பிரஜை. வேலைக்காரன் என்னுடையதுன்னு எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டில் போங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, 4 பேர் கூட பேசுங்க, லௌகீக பிஸ்னஸ் என்ன வேணால் பண்ணிக்கொள்ள தான். ஆனால் சொரூபமாக இரு. என்னுடையதுன்னு எதுவுமே என்னுடையதுன்னு இல்லை. அப்போது உனக்கு பிராப்தி கிடைச்சாலும் என்னுடையது எதுவுமே இல்லை. எனக்கு எதுவுமே இல்லாத டைம்லேயும் நான் பாபா நினைவில் இருந்தேன். எனக்கு எல்லாமே இருக்கிற டைம்லேயும் நான் பாபா நினைவில் இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பாபா நடந்துக்கும்போதும் அவர் எனக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும்போதும் எவ்ரிதிங் அப் அண்ட் டவுன் லைஃப்பில் எது வந்தாலும் நான் பாபாவுடையவன் மட்டும்தான். நான் பாபா கூட தான் இருக்கேன். சுச்சுவேஷன் இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நாளைக்கு மோசமாக போகலாம், இன்றைக்கி உங்கள் கூட சிரித்து பேசலாம், நாளைக்கு சண்டை வரல, என்ன வேணால் சுச்சுவேஷன் வரட்டும். இன்றைக்கி உயிரோடு இருக்கிற அம்மா அப்பாவோ கணவன் மனைவியோ நாளைக்கு இறந்து கூட போகலாம். என்ன இருந்தாலும் சரி, நான் சிவனோட குழந்தை, அவ்வளோதான். எனக்கு ஒரு பாபா மட்டும்தான். அப்படிங்கிறவங்களுக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் ராஜரிஷின்னு ஒழிஞ்சு நம்ம வெளியிலேருந்து பார்க்குறனால. இப்போ ஒரு பெரிய ஒரு போத்தீஸு அவங்க கடையிலேயே இது கீதா பாடசாலை நடக்குது. அவங்களால வெளியிலேருந்து பார்க்குறவங்க இவங்களாம் வந்து அது ராஜாராணி ஆக முடியாது, அவங்க யுவலாக இருக்காங்க, அவங்க ஆக முடியாது. யார் இப்படி பேசுவா? ஸோ இந்த மாதிரி உணர்வை நம்ம தூக்கி போட்டுடணும். ஸோ இங்கே விஷயம் என்ன, பாபா சொல்லியிருக்காரு வாணியில், சேவை செய்கிற குழந்தைங்களால் மறைந்து இருக்க முடியாது. அப்போ அவங்க பாப்புலர் ஆவாங்க. ஸோ பாபா வாணியில் சொல்லியிருக்காரு, சேவை செய்கிற குழந்தைங்களால் மறைமுகமாக இருக்க முடியாது. கடைசி டைமில் பிரத்யக்ஷம் ஆவாங்க. பிரஜைகள் பிரத்யக்ஷம் ஆகவே மாட்டாங்க. இங்கேயும் பிரத்யக்ஷம் ஆக மாட்டாங்க, சத்தியுகத்துலேயும் பிரத்யக்ஷம் ஆக மாட்டாங்க. அப்போ விஐபியாக இருக்கிற பிகேஸ்லாம், கோடீஸ்வர பிகேஸ்லாம் 108 அப்படி கிடையாது. முயற்சி பண்ணால் 108, முயற்சி பண்ணால் இங்கே விஐபி, அங்கே 0. ஸோ இது வந்து ட்ராமா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்கள பார்க்குறது நம்ம வேலையே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். யார் எப்படி வேணால் போகலாம், அது நம்ம கையில் கிடையாது. இன்றைக்கி இங்கேயே வேலைக்காரனாக ஒரு பாபா குழந்தை இருப்பாங்க, அங்கேயும் வேலைக்காரங்களாக தான் இருப்பாங்க. இங்கே கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, அங்கேயும் வேலைக்காரங்களாக இருப்பாங்க. இங்கே விஐபியாக இருப்பாங்க, தாதி ஜானகி குல்சாத் அந்த மாதிரி, அங்கேயும் ராயல் ஃபேமிலியாக தான் பொறுப்பாங்க. இது வந்து ட்ராமா. மற்றவங்கள பார்க்குறது நம்ம வேலையே கிடையாது. நம்ம மகாரதிகளை பார்க்குறோமா, பாபாவை பார்க்குறோமா, நம்ம சிவன் கூட பேசுகிறோமா, உள்நோக்கு முகமாக இருக்கோமா, யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம ராஜ்யம் வேணும், முடிஞ்சால் சுபபாவனை வைங்க, இல்லைனா கண்ணை கட்டிக்கோங்கன்றார் பாபா. தீயதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, பேசாதீங்க. பாபா வீட்டில் போய் பொருளை பேசுகிறது, அவன் இப்படி இப்படி நடந்துருச்சு, எல்லாரும் இப்படி தான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம வேலை கிடையவே கிடையாது. யார் என்ன தப்பு பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு? நம்மளோட கான்செப்ட் வந்து யோகா. யார் யோகாவில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, யார் உள்நோக்கு முகமாக இருக்காங்களோ, அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் அட்ராக்டே ஆகாது. அது பாபாவோட பரிவாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஆகாது? அட்ராக்டே ஆகாது. ஸோ அட்ராக்டே ஆகாத ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காது. புரியுதுங்களா? ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்னா, இங்கே வந்து ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க, இங்கே வந்து இவங்க ஒயிட்டாக இருக்காங்க, இங்கே அவங்க ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க, இங்கேயே பணக்காரங்களாக இருக்காங்க, இங்கேயே விஐபியாக இருக்காங்க, அதனால பாபா 108 கொடுப்பாரானா கிடையாது. இங்கே எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ முயற்சி பண்ணி உனக்குள்ளே நீ உன்னோட தெய்வீக குணத்தை வளர்த்து பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணாதான் நமக்கு அங்கே 108 போஸ்டிங். ஸோ இந்த ஆதாரம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. ஒவ்வொரு பிகேஸும் உள்நோக்கு முகமாக இருந்து முயற்சி பண்ணக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் கோடிக்கணக்கில் நீங்கள் கொடுத்தாலும், இல்லை நீங்கள் பாபா வீட்டில் எல்லோரும் கைத்தட்டி நீங்கள் தாங்க நம்பர் 1 நாராயணன் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் வரவே வராது அந்த சந்தோஷம். பாபா சொல்லியிருக்காரு ஒரு வாணியில், எல்லோரும் சொல்லுவாங்களாம் இவங்க சூப்பராக சேவை செய்கிறாங்க அவங்க, ஆனால் அந்த லிஸ்ட்டில் பாபா லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்கன்னா பாபாவுக்கு தான் தெரியும். நம்மளால் வந்து எதையுமே கணிக்க முடியாது. ஸோ கான்செப்ட் சேவையில் கூட குஷி கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், சேவையில் கூட குஷி கிடையாது. உள்நோக்கு முகம் பாபா நினைவு, இதில் தான் குஷி. இந்த குஷியிலேருந்து நீ சேவை பண்ணாதான் அந்த குஷி கிடைக்கும் குழந்தை. நீ இதுவே அறகுறையாக இருந்துட்டு நீ சேவை பண்ணால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் எல்லாம். இது மாயையோட உலகம். மாயாவோட உலகத்தில் மாயஜாலம் நிறைந்த உலகம் குழந்தை. அது பிகேஸில் தான் உனக்கு அதிக ஜொலிப்பாக தெரியும். ஸோ அதனால் பிகேஸோ நான் பிகேஸோ கண்ணை கட்டி பாபாவோட நினைவில் போயிட்டே இருங்க, அவ்வளோதான்.
உங்களுக்கு தேவை ஞானம், யோகம், தாரணை, சேவை, உள்நோக்கு போகம். எல்லார்ட்டையும் அன்பாக பேசுங்க, விடுபட்டு இருங்க. அவ்வளோதான் கான்செப்ட். யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. உங்களை பற்றி மட்டும் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் செல்ஃபில் உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ, ஹீரோயின். அவ்வளோதான். ஸோ மற்றவங்கள பார்க்குறது மிகப்பெரிய ஒரு வியாதி. அது உங்களை நீங்களே துக்கம் கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ வளர்த்துக்கிறீங்க, மற்றவங்க கிட்ட பேசுங்க, அன்பாக இருங்க, சுபபானுவீங்க. இட்ஸ் எ லிமிட். அவ்வளோதான். இங்கே வந்ததே எல்லாத்தையும் திறக்கிறதுக்காக தான், எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு கிடையாது. அதே மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்காகவும் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு எல்லாத்தையும் பழகுங்க. ஆனால் ஒரு லிமிட் இருக்கணும். அவ்வளோ அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இதுதான் யோகா. அதுக்குன்னு ஒரு சில பேர் எப்படி தெரியுமா, பழகவே மாட்டாங்க. ஒரு சில பேர் பழகிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டுமே தப்பு தான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அன்லிமிட் சிவபாபாவோட அன்பு. உள்நோக்கு முகம், செல்ஃபில் உள்ளே போங்க, ஆழமாக போங்க. உள்ளுக்குள்ளே ஆழமாக போக போக உங்களுக்கு அது ஒரு உலகம் இருக்குது. ஸோ நமக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு போங்கன்னு தான் பாபா சொல்கிறாரு. அது வெளியிலேருந்து பேசுகிறதுனால வராது. ஆழ் மனசில் யோகா நிறையா பண்ணால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. இந்த உலகத்தின் மீது ஆசையே வராது. அதுக்கு பேர் தான் ஆன்மீக நஷா அப்படின்னு பாபா சொல்லுவார். ஸோ கான்செப்ட் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை அழிச்சிடணும். ஓம் சாந்தி.